ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து தோசை, தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு சமைக்கணும் வர மாதிரி லஞ்சு. அதனால் வந்து கடகடன்னு எல்லாருமே ஒரு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம். பாப்பாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாப்பாவோடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த ஹேர் ஸ்டைலில் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து நான் ரொம்ப நாள் பண்ணலை. அதுக்குள்ளே மொட்டை அடிச்சிட்டோம். இப்போ மொட்டை படித்து திரும்ப முடி வளர்ந்த பிறகு இந்த ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு எப்படி இருக்குது மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக சமத்தாக அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள். தம்பியும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாங்கள் சாப்பாடு கடகன்னு சாப்பிட்டு லஞ்சு வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் முதல்ல மீன் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபோன் பண்ணி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 போட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் போட்டி தான். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் போட்டி வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. தம்பிக்கு வந்து புண்ணு வந்ததுனால மட்டன் போட்டி கேட்டேன். ஏன்னா அது வந்து மட்டன் போட்டி சாப்பிட்டோம்னா வாய் புண்ணுலாம் ஆறுன்னு சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுலாம் ஆறுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அம்மா வந்து இன்னி தான் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அம்மாவும் போட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை ரொம்ப டைட்டாக இருந்தது இன்றைக்கி. கடகடன்னு மீன்லாம் ஆஞ்சி மசாலா போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மீன் வந்து நல்லா வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டான் தம்பி. அதனால் வந்து மீன் வறுத்து கொடுத்தா அவன் சாப்பிட்டுருக்காமனு இருப்பான். வறுத்து மீன் சாப்பிடுவோம், குழம்பு மீன் தான் சாப்பிட மாட்டான். இது வந்து துண்டாகவே நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தும்பிலி மீன் பெருசாக போட்டுட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது மீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டியும் நல்லா ஒரு வழியாக வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல மீன் வறுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா மீன் வறுத்து கொடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் போட்டிலாம் க்ளீன் பண்ணுறது லேட் ஆகும் இல்லையா? அதனால் அதை வறுத்து கொடுத்து தான் நான் போட்டி க்ளீன் பண்ணினேன். குழம்பு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குழம்புல வந்து கத்திரிக்காய் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போட்டியில் வந்து கொழுப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போட்டியில் வந்து கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம கத்திரிக்காய் போட்டோம்னா அந்த கொழுப்புலாம் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக குழம்புலாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சீக்கிரமாகவே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வச்சுருந்தேன் குழம்பு. எவ்வளோ தூரம் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் எல்லாருமே ஒரு ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். அதனால் பசி எடுத்துக்குது சீக்கிரமாக. அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 3 மணி ஆகிடுச்சு. அதனால் கடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. தம்பி பாப்பா சாப்பிட்றதுலாம் எடுக்க முடியல என்னால். சாப்பாடு பாருங்கள், சுட சுட சோறு காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. ஈவினிங்காக தம்பி திரும்பவும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வைப்போம். சூப்பராக இருக்கும். நீங்களும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பீங்களா, இல்லை அப்படியே வச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து 2 போட்டி இருந்தாலும் ஃபுல்லாகவே குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறதுனால நான் அவனுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொடுக்கல. நான் அவளுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ சமத்தாக அழகாக விளையாடுறாங்க பாருங்கள் பாப்பா. இதுக்கப்புறம் வந்து பாப்பாவோடைய சேட்டைகள் தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவோடைய விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். அவள் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, நான் என்னெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சுற்றுறா பாருங்கள். அப்புறம் சுற்றி அந்த ஃப்ரிட்ஜில் போய் இடிச்சுப்பா, அந்த கார்னரில் போய் இடிச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ். 2 முறை அது மாதிரி தான் இடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறா பாருங்கள். ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றுறாங்க பாருங்கள். அப்படி தான் விழுவா. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பாப்பாவோட சேட்டைகள்லாம் நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.